ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்காண்டி 3 தமிழ் அண்டர்ரேட்டட் மூவிஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த மூவிஸ்லாம் ஏன் பார்க்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மூவிஸ்லாம் எந்தெந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிரைம் த்ரில்லர் ஜானர்லேருந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிரைம் த்ரில்லர் ஜானரில் உங்களுக்காண்டி எந்த மூவிஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன்னா 2019 நம்ம விவேக் சார் நடித்து வந்த வெள்ளைப்பூக்கள். அண்ட் இந்த படம் எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது படத்தில் விவேக் சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே அவர் ஒரு கேஸ் சால்வ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த கேஸ் சால்வ் பண்ணி முடிச்சப்பறம் அவர் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால யூஎஸ்ஏ போகிறாரு. அங்கே போய் அவர் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவர் பையன் பக்கத்து வீட்டில் இருக்க மோனான்னு சொல்லி பொண்ணு காணாமல் போகிறா. இந்த ஒரு விஷயம் விவேக் சார் தெரிய வந்தப்பறம் விவேக் சார் என்ன பண்ணுறாருன்னா மோனாக்கு என்னாச்சு அவளை கண்டுபிடிப்புன்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம்லாம் நடக்குதுன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆன ஒரு சில சீன்ஸ்லேயே விவேக் சாரை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேஸை சால்வ் பண்ணுவார். ஒன்ஸ் அந்த கேஸை சால்வ் பண்ணி முடிச்சப்பறம் அவர் யூஎஸ்ஏ வருவாரா. யூஎஸ்ஏ வந்தப்பறம் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. பிகாஸ் அவர் யூஎஸ்ஏ வந்தப்பறம் அவருக்கும் அவர் பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது, அவர் அந்த யூஎஸ்ஏ கண்டிஷனோட எந்த மாதிரி அடாப்ட் ஆகிறாரு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. இந்த கொஞ்சம் சீன்ஸ்லாம் காமிச்சப்பறம் மெயின் ஸ்டோரிக்குள்ளே போவாங்க. ஒன்ஸ் ஸ்டோரிக்குள்ளே போனப்பறம் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே ட்ராவல் ஆகுங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ணும் விஷயம்னா இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன் ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அதை மெயின் ஸ்டோரியோட பேரலாக நரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனையும் மெயின் ஸ்டோரி லிங்க் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது இதாண்டா படம் அப்படி ஒரு ஃபீல் தந்துச்சுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ், இன்ட்ரல் சீக்வன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் என்னோட ஃபேவரட்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த 3 சீக்வன்ஸையும் சும்மா அந்த மாதிரி ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு கொலை நடந்து முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். விவேக் சார் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த கொலைக்காரன் இப்படி தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி இமேஜின் பண்ணுவாரா. அந்த ஐடியாவாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி அவர் மனசாட்சிக்குள்ளே போய் சஸ்பெக்டை விசாரிப்பார். இந்த ஐடியாலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இது போக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் தாறுமாறாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸ் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு விவேக் சார் அண்ட் சார்லி சார் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ படம் பொறுமையாக தாங்க போகும். பட் உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் விவேக் சார் இது வரைக்கும் நான் காமெடியாக பார்த்துருக்கேன். அவர் லீடாக பண்ண ஏதாவது ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.